ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நடக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை வந்து ஒரு சட்டியில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உளுந்து போட்டுட்டு, உளுந்துக்கப்புறம் வந்து 2 வரமிளகாவை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கடலை வந்து போட்டுட்டு வறுத்து தனியாக எடுத்து பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் போட்டு டேரெக்டாக இதில் போட்டு பண்ணும்போது ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கருகிரும். ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணுறீங்கன்னா வெங்காயத்தை போட்டு அதுக்கு மேலே கடலை போட்டு பாருங்கள். அப்போது போர்ன் ஆகாது. சப்போஸ் வந்து கடலை வந்துட்டு நீ வறுக்காத கடலையாக இருந்ததுன்னா தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை ஆல்ரெடி வந்துட்டு வறுத்த கடலைனா பிரச்சனையே கிடையாது. வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த நடக்கடலையை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயை நிறையா ஊற்றிட்டு நல்லா வந்து ப்ரௌன் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு புளி போட்டும் பண்ணிக்கலாம். புளி போட்டோன்னா தக்காளி போட வேண்டாம், தக்காளி போட்டால் புளி போட வேண்டாம், ரெண்டும் ஆப்ஷனல் தான். புளிக்கு பதிலாக நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க, நடக்கடலை நல்லாயிருக்கும். இல்லைனா புதினா சட்னியெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்து புளி வந்து மெயினாக வந்து நம்ம சேர்த்துறோம், தக்காளி கூட சேர்க்க தேவையில்லை, மெயினாக புளி சேர்த்துறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் புளி சேர்த்த வேண்டாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு ஹைலைட் வந்துட்டு பூண்டு. நம்ம வந்து இந்த மாதிரி நடக்கடலை சட்னி அந்த மாதிரி புதினா சட்னிலாம் பண்ணும்போது நம்ம வந்து பூண்டு வந்து ஹைலைட்டாக நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். அதனால் 3 பல்லு பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நான் வந்து எல்லா வெரைட்டிஸ் வந்து டிஷ்ஷஸை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்து அளவோடு ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும், நல்லா உப்பாகிடும். அதனால் அளவோடு ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் கல்லுப்பு ஆட் பண்ணும்போது. அப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் குட்டி பவுலில் தாளித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.